சரி. அப்போ வெளியே தானே போனாக்கா அந்த பக்கம் திரும்பிட்டேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அது என்னென்னா என்னோடய தம்பி மேரேஜ் தான். அதுக்காக தான் நாங்கள் இந்தியா வந்திருக்கோம். இது வந்து உப்பு சக்கரை வாங்குகிற ஃபங்க்ஷன். பந்தக்கால் வீட்டில் போட்டுட்டு மேரேஜ்க்கு ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் வந்து பந்தக்கால் போடுவோம். பந்தக்கால் போட்டுட்டு அப்புறம் உப்பு சக்கரை வந்து வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் மாப்பிள்ளைக்கு மெட்டி போட்டு தலைக்கு தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் எங்கள் இதில். இது வந்து தாய்மாமாவோட ஒய்ஃப், அத்தை வந்து இதை பண்ணணும், இல்லைனா மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி யாராச்சும் பண்ணணும். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கியிருந்தோம் இல்லைங்க, உப்பு சக்கரை எல்லாம் சேர்ந்து ஒரு 9 kgs கிட்டே இருக்குது. இந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டு பிள்ளையார் கோயிலேருந்து நம்ம வீடு வரைக்கும் இதை தலையிலே வச்சு கொண்டு போய் வீட்டில் வைக்கணும். தலையில் வீட்டிலேருந்து கோவில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அங்கேருந்து நடந்து வரவே முடியல. கூட வந்தவங்கள கூட வண்டியில் போயிட்டாங்க. நம்ம நடந்து தான் வரணுமா, செம்ம வெயிட்டாக இருந்துச்சுங்க தலையில் இருக்கிறது. நான் நல்ல வேலை ஒரு தம்பியோட நிறுத்திட்டாங்கன்ட்டு தம்பிக்காக தன் தலையில் வெயிட்டை வைத்து கேட்டு உள்ள ஓபன் பண்ண முடியுமா? கொஞ்சமாச்சு. ஓகே அக்கா வரலாம். கமான் இதாங்க இதுதாங்க கமான்க்கா வரலாம் வரலாம். அவ்வளோதான்க்கா. இடையில யாராச்சும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தான் சொன்னாங்க. ஆனால் தம்பிக்காக இதை கூட பண்ணலன்னா எப்படின்ட்டு நானே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். அக்கா கன்செப்ட் ரெண்டுக்கு ராஜமணி பயம் பார்க்கலையே, நானும் படிக்கிறேன், நீச்சல் நானும் வைக்கிறேன் இருப்போம்.